வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஆர்ஆர்பி குரூப் டி ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக 22,000க்கும் அதிகமான வேகன்சிஸ் வரப்போகுது. இதுக்கான ஃபுல் நோட்டிஃபிகேஷன் கூடிய சீக்கிரமே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, பட் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கிறது உண்மை தான். ஓகே, இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு 10th கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடிய மேல் ஃபீமேல் பிடபிள்யூ கேண்டிடேட் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். தமிழ்லேயே இதுக்கு வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். இதில் ஆர்ஆர்பி வைஸ் வேகன்சி கொடுப்பாங்க. சென்னை ஆர்ஆர்பி, திருவனந்தபுரம் ஆர்ஆர்பி அந்த மாதிரி வேகன்சிஸ் தனித்தனியாக கொடுப்பாங்க. அது நோட்டிஃபிகேஷன் வரப்போ தான் தெரியும். ஓகே, ஸோ அதில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆர்ஆர்பியில் வந்து அப்ளை பண்ணி ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான A to Z இன்ஃபர்மேஷன், இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, சிலபஸ் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான 120 நாளுக்கான டைம் டேபிள், ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இருந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு நல்லாவே டைம் இருக்குது. மினிமம் ஒரு 5 மாதத்துக்கு அப்புறம் தான் எக்ஸாம் இருக்கும். ஓகே, நான் வந்து உங்களுக்கு ஒரு 120 நாளுக்கான டைம் டேபிள் தான் கொடுக்க போகிறேன். நீங்கள் இதே வீடியோவை இன்னும் ஒரு மாதத்துக்கு அப்புறம் பார்க்குறவங்களா இருந்தாலுமே நீங்கள் அப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட கரெக்டாக தான் இருக்கும். ஈவன் 2 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தா கூட கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா மினிமம் 5 மந்த் வந்து இதில் டைம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து இதுக்கான எக்ஸாம் இருக்கும். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் வந்து டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதுக்காக அசால்ட்டாக இருந்துடாதீங்க நம்ம அடுத்த மாதம் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. இப்போவே ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களால் வந்து போஸ்டிங் வாங்க முடியும். ஓகே, இது அந்த ஷார்ட் நோட்டிஃபிகேஷன். இதுக்கான ஃபுல் நோட்டிஃபிகேஷன் கூடிய சீக்கிரமே ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்ளை பண்ணுற டேட் வந்து எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜனவரி 21 தான் இதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. பிப்ரவரி 20 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷனே இன்னும் ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் ஓப்பன் ஆகுது. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மினிமம் 4-5 மாதம் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் எக்ஸாம் வைப்பாங்க. அதனால டைம் தாராளமாக இருக்குது. பட் அந்த டைமை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இப்போ தான் நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு படிக்கவே ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்குமே போதுமான அளவு டைம் இருக்குது. ஓகே, ஸோ ஒரு ஃப்ரெஷராக இருந்தாலும் உங்களாலுமே வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா டீட்டெயிலுமே நம்ம வந்து பார்க்கலாம். இதுக்கான இனிஷியல் பே வந்து பேசிக் பே 18,000 கொடுத்துருக்காங்க. பட் இன்ஹேண்ட் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 35,000க்கு மேலே இருக்கும். ஓகே, 30,000 35,000க்கு மேலே இதில் வந்து சேலரி இருக்கும். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் சேலரி வேரி ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த வருஷம் வந்து இந்த 11 விதமான போஸ்ட் வந்து வரப்போகுது. அதில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கக்கூடிய ஸ்ப்ளிட் அப் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 22,000 கொடுத்துருக்காங்க. பட் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வர்றப்போ தான் ஒவ்வொரு ஆர்ஆர்பிக்கும் ஒவ்வொரு கேட்டகரிக்கு எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஆனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லா போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணலாம். 10th முடித்தவங்களுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஐடி முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ இதில் ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே ஜாப் ப்ரொஃபைல் என்ன அப்படிங்கிறத வந்து நான் ஆல்ரெடி போன வருஷமே கொடுத்துட்டேன். ஓகே, மொத்தமாக 13 வீடியோ கொடுத்துருக்கேன். இதில் 12 வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு போஸ்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கான அதில் டியூட்டிஸ் என்னென்ன மாதிரி இருக்கும், அதில் வந்து லீவ் எவ்வளோ இருக்கும், ப்ரொமோஷன் எவ்வளோ ஸ்பீடாக இருக்கும், என்னென்ன ரேங்க்குக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய நிறை குறைகள் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே நான் வந்து தெளிவாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அடுத்து 13வது வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ இந்த ஒரு எல்லா போஸ்ட்டுக்குமே சேர்த்து ஒரே அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணிடலாம். பட் அதில் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். எனக்கு இந்த போஸ்ட்டு ஃபஸ்ட்டு, இல்லை இது கிடைக்கலன்னா அடுத்து இது அப்படிங்கிற மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு நான் வந்து 13வது வீடியோவில் தெளிவாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன். அதனால் இந்த பிளேலிஸ்ட் எல்லாத்தையும் பாருங்கள். கடைசியாக அந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற வீடியோவையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ அடுத்தது இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1/1/2026 இந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருக்கவங்க 18லேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஓபிசினா 36 வயசுக்குள்ளே இருக்கணும். எஸ்சி எஸ்டினா 39 வயசுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவர் அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி, அதாவது அன்ரிசர்வ்டு கேட்டகரி, எஸ்சி எஸ்டி கேட்டகரி, இதை தவிர்த்து வேற ஒரு கேஸ்ட்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஓபிசிக்குள்ளே தான் வருவீங்க. ஓகே, அதாவது எம்பிசி, பிசி, டிஎன்சி இந்த மாதிரி நிறையா இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே. அது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகிறப்போ ஓபிசிங்கிற ஒரே கேட்டகரிக்குள்ளே வந்துடும். ஓகே, ஸோ நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட்டும் வாங்கிடுங்க. இப்போ கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, இது வரைக்கும் வாங்கலை அப்படின்னா ஸோ அது நீங்கள் நம்ம ஊரில் தாசில்தார்கிட்ட வாங்கினாலே போதுமானது. ஓகே, தாலுகா ஆஃபீஸில் தாசில்தார்கிட்ட வாங்கினாலே போதுமானது. இ சேவை மையமில் ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ ஓபிசி கேண்டிடேட் இதை மட்டும் மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றப்போ இந்த மாதிரி கொடுப்பாங்க. எந்தெந்த போஸ்ட்டுக்கு என்னென்ன மெடிக்கல் ஸ்டாண்டர்ட், பிடபிள்யூ கேண்டிடேட் யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இதில் இந்த ஏஜ் லிமிட் மட்டும் இது போன வருஷத்து உள்ளது. இப்போ வந்து 33 தான். ஓகே, இது மட்டும் சேஞ்ச் ஆகும். ஏன்னா ஒரு வருஷம் அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் வேகன்சி வந்ததுனால ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து அது கம்மியாயிரும். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்களா இதை நீங்கள் செக் பண்ணணும். உங்களுக்கு இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு எந்தெந்த இதுக்கெல்லாம் உங்களுக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்குதோ அந்த போஸ்ட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். பிடபிள்யூ கேண்டிடேட் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இப்போ இந்த போஸ்ட்டுக்கு எல்வி, டி, ஹச்ஹெச், ஓஎல், எல்சி இந்த கேட்டகரியில் இருக்கவங்களாம் எலிஜிபிள். ஸோ எல்வினா என்ன, டினா என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த C1, B1, C1, A1 இதெல்லாம் என்ன அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஓகே, மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ
A1 A2 அந்த மாதிரி நிறையா இருக்குது, தெளிவாக நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ A2 அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, A2 ஸ்டாண்டர்ட் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு டிஸ்டன்ட் விஷன் வந்து 6/9 இருக்கணும், ரெண்டு கண்ணிலையுமே 6/9 இருக்கணும், வித்தவுட் கிளாஸஸ். ஓகே, நீங்கள் வந்து ஸ்பெக்ஸ் போட்டிருக்கவராக இருந்தால் இந்த போஸ்ட்டுக்கு வந்து இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து உங்களுக்கு இல்லைன்ட்டு அர்த்தம். ஓகே, ஸ்பெக்ஸ் இல்லாமல் 6/9 ரெண்டு கண்ணிலையுமே இருக்கணும், நியர் விஷன் 0.6 ரெண்டு கண்ணிலையுமே இருக்கணும், அதுவும் வித்தவுட் கிளாஸஸ் தான். அது போக கலர் விஷன், அதாவது கலர் பைனஸ் இருக்கக்கூடாது, பைனாகுலர் விஷன் இருக்கணும். ஓகே, அதை நான் சொல்கிறேன் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். அடுத்ததாவது நைட் விஷன், அதாவது மாலைக்கண் நோய் அப்படிங்கிறது வந்து இருக்கக்கூடாது. ஓகே, அடுத்து மெசோபிக் விஷன்னா மேலே கீழே லெஃப்ட்டில் ரைட்டில் அந்த மாதிரி நாலா பக்கமும் உங்களால் வந்து கரெக்டாக பார்க்க முடியணும். ஓகே, அதுதான் மெசோபிக் விஷன் அப்படிங்கிறது. ஸோ பைனாகுலர் விஷன் மட்டும் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், பின்னால் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு A2 ஸ்டாண்டர்ட் இருக்குது அப்படின்னாலே நீங்கள் A3 B2 அது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும். ஏன்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் A2 இப்போ இந்த போஸ்ட்டுக்கு. ஓகே, A2 இருக்குன்னா நீங்கள் மற்ற ஸ்டாண்டர்ட் பார்க்கவே வேண்டாம். A3 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 6/9 வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ். ஓகே, நீங்கள் கண்ணாடி போட்டிருக்கிறப்போ 6/9 இருந்தால் கூட போதுமானது. அதே தான் 0.6. ஓகே, அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் எல்லாமே சேம் தான். ஓகே, அதுக்கப்புறம் B1 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணில் 6/9, இன்னொரு கண்ணில் 6/12. இனிமேல் வரப்போகிற எல்லா மெடிக்கல் கேட்டகரிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ் தான். நீங்கள் கண்ணாடி போட்டிருக்கிறப்போ இது இருந்தாலே போதுமானது. ஓகே, ஸோ B1க்கு வந்து 6/9 ஒரு கண்ணில், இன்னொரு கண்ணில் 6/12 இருக்கணும் மினிமம். ஓகே, 0.6 வந்து இருக்கணும். ஓகே, இதுக்குமே கலர் விஷன், பைனாகுலர் விஷன், நைட் விஷன், மெசோபிக் விஷன்லாம் வந்து பார்க்குறாங்க. ஓகே, அடுத்து B2 ஸ்டாண்டர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6/9 6/12 ஒரு கண்ணில், இன்னொரு கண்ணில். ஓகே, 0.6 மற்றபடி இதில் சேஞ்ச் ஆகுது. பைனாகுலர் விஷன் மட்டும்தான் கேட்குறாங்க. கலர் விஷன் இருக்கிறவங்களாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, கலர் பைனஸ் இருக்கிறவங்க, கலர் பைனஸ்னால் நிறக்குருடு. இப்போ ஒரு சிலர்லாம் வந்து கேரம் போர்டு விளாட்றப்போ பார்த்தீங்கன்னா ரெட்டுக்கும் பிளாக்குக்கும் வித்தியாசம் தெரியாது. எல்லாத்தையும் சுற்றி வச்சுட்டு நடுவில் ரெட்டை வச்சிங்க அப்படின்னா ரெட் எது பிளாக் எது அப்படிங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிறதா கலர் பைனஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதை சரி பண்ணலாம் முடியாது. அது இருக்குதுன்னா நீங்கள் அந்த மாதிரி போஸ்ட்டுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை. ஓகே, நீங்கள் அதுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காதீங்க. C1 ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 6/12 6/18 இருக்கணும், 0.6 இருக்கணும், மற்ற வேறு எதுவுமே அவங்க கேட்கல. ஓகே, C2ங்கிறது 6/12 ஒரு கண்ணில் இருந்தால் போதுமானது, இன்னொரு கண்ணில் பார்வை இல்லாதவங்களும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி 0.6 ஒரு கண்ணில் இருந்தால் போதுமானது. ஓகே, இப்போ பைனாகுலர் விஷன்னா இதுதான். இப்போ படத்துலலாம் தலையில் அடிபட்ட உடனே காட்டுவாங்க மூவிஸ்லலாம். ஓகே, கொஞ்சம் ரெண்டாக தெரியும் ஒன்றுமே, போதையில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி தெரிகிற மாதிரி காட்டுவாங்க. ஓகே, ஸோ இப்படி நார்மலாகவே ஒரு சிலருக்கு தெரியுது அப்படின்னா அதுதான் பைனாகுலர் விஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது ரொம்ப ரேர் தான். ஓகே, அதிகமாக லேப்டாப் மொபைல் பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க, கேம் விளாண்டுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இது நிறைய பேருக்கு இந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ நீங்கள் இந்த இதில் வந்து எலிஜிபிளாக தான் இருப்பீங்க. ஓகே, அடுத்து PW கேண்டிடேட்டுக்கு அந்த ஃபுல் ஃபார்ம். ஓகே, இப்போ VI அப்படின்னா விஷுவலி இம்பேர்ட். ஓகே, OAL அப்படின்னா 1 arm 1 leg. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு உங்களுக்கான டிசேபிலிட்டிக்கு ஷார்ட்டாக என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இதை பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் இன்னொரு வாட்டி நீங்கள் பார்த்துக்கோங்க எந்தெந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க அப்படின்னு பார்த்துட்டு அந்த போஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அதே மாதிரி மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் எந்தெந்த போஸ்ட்டுக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குதோ அதுக்கு மட்டும் நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, மற்ற எல்லாருமே. ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றப்போ கொடுப்பாங்க. சதர்ன் ரயில்வேஸில், சென்னை RRBயில் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஓகே, கண்டிப்பாக ஒரு 800லேருந்து 1000 வேகன்சி கிட்ட நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். மினிமம் சொல்கிறேன். ஓகே, 1000க்கு மேலே தான் இருக்கும், நான் மினிமம் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதில் A2 A3 இந்த ரெண்டு ஸ்டாண்டர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வித சர்ஜரியும் பண்ணியிருக்கக்கூடாது. லேசிக் சர்ஜரி அந்த மாதிரி பண்ணி உங்களுக்கு அந்த ஸ்டாண்டர்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த இதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. கண்டுபிடிச்சிடுவாங்க, கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவாங்க. ஓகே, ஸோ A2 A3 ஸ்டாண்டர்டுக்காக நீங்கள் வந்து சர்ஜரி பண்ணி கொண்டு வந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆக்சுவலாக அந்த ஸ்டாண்டர்டுக்கு வர மாட்டீங்க. ஓகே, மற்ற ஸ்டாண்டர்டுக்குலாம் நீங்கள் சர்ஜரி பண்ணியிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட் இருக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும். ஒரு சென்டரில் போய் நீங்கள் ஆன்லைனில் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே, அந்த எக்ஸாமில் நீங்கள் எடுக்கிற மார்க்கை வச்சு தான் உங்களோட ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னால் இதில் ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் உண்டு. ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகணும், பாஸ் பண்ணணும். அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் டெஸ்ட்லாம் இருக்கும். மெடிக்கல் எக்ஸாமில் இப்போ இந்த A2 A1 ஸ்டாண்டர்ட்னு சொன்னல, அதை தான் செக் பண்ணுவாங்க. ஓகே, அது கரெக்டாக இருக்குது அப்படிங்க செக் பண்ணுவாங்க. இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் ஃபஸ்ட்டு. அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தமாக வந்து உங்களுக்கு 100 கொஷின் கேட்பாங்க, 90 நிமிஷம், 1.5 மணி நேரம் டைம். எல்லா கொஷினுமே உங்களுக்கு தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ எந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த லாங்குவேஜில் இருக்கும். ஓகே, ஸோ இதில் என்னென்ன சப்ஜெக்ட்லேருந்து கொஷின் வரும் அப்படின்னா சயின்ஸ்லேருந்து மட்டுமே 25 கொஷின் வரும். ஓகே, அடுத்து மேத்ஸில் 25, ரீசனிங்கில் 30, அடுத்து GKல ஒரு 20 கொஷின். ஓகே, ஸோ சயின்ஸுக்கு இதில் வெயிட்டேஜ் அதிகம். ஓகே, சயின்ஸில் 25 கொஷின்னா மேலோட்டமாலாம் கேட்க மாட்டாங்க. இதை யார் கண்டுபிடிச்சாங்க,
இதை யார் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. அப்படியும் கேட்பாங்க, பட் அதிகமான கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக் கொஷின் இருக்கும் ஃபிசிக்ஸில். அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரியில் ஒரு ஈக்குவேஷன் வச்சு கேட்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருக்கணும், டீப்பாக அதை வந்து படிச்சிருக்கணும். 10th லெவலில் தான், 10th லெவல்லே நீங்கள் வந்து நல்லா எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருக்கணும். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு நம்ம கோர்ஸ்லையுமே டீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக என்னால் அஷூரன்ஸ் கொடுக்க முடியும், ரயில்வே எக்ஸாம் ஸ்டாண்டர்டில் இது இருக்கும். உங்களால் வந்து இதில் 25 out of 25 ஸ்கோர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து நம்மளோட புது ஸ்டாஃப் வந்து டீச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் பழைய வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அது வந்து எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்டில் இருந்திருக்கும். இப்போ புதுசாக புகழேந்தி அப்படிங்கக்கூடிய ஒரு சார் வந்து டீச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆல்ரெடி அதில் வந்து கெமிஸ்ட்ரி கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. இப்போ ஃபிசிக்ஸுமே வந்து ஒரு 30 வீடியோ கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக இன்னொரு 1 or 2 மந்த்துக்குள்ளே ஃபிசிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணி பயாலஜியுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவார். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஒரு கொஷினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 1 மார்க், தப்பாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 0.33 மார்க் வந்து மைனஸ் ஆகும். நெகட்டிவ் மார்க் இதில் உண்டு. ஸோ தெரிஞ்ச கொஷினை மட்டும் அட்டன் பண்ணணும். ஓகே, இதுக்கான சிலபஸ் இதில் கொடுத்துருக்காங்க. மேத்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அட்வான்ஸ் மேத்ஸ், அரித்மெட்டிக் ரெண்டுமே உண்டு. ஓகே, அல்ஜீப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி அதுவும் கேட்பாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ரேஷியோ, ஆவரேஜ், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் இது எல்லாமே வந்து கேட்பாங்க. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்சியில் இருக்கிற மாதிரியே தான். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்பரேஷன்ஸ், கோடிங், டிகோடிங், நம்பர் சீரீஸ், லெட்டர் சீரீஸ், அனலாகி, பிளட் ரிலேஷன்ஸ், சிலாகிசம், அடுத்ததாக வந்து வென் டயக்ராம், டேட்டா இன்டர்பிரேஷன் மேத்ஸில் வர்றதான், பட் ரீசனிங்கில் கொடுத்துருக்காங்க. ஓகே, டேட்டா சஃபிஷியன்சி, ஓகே, அடுத்ததாக ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம கோர்ஸில் டீச் பண்ணியிருக்கோம் எல்லாமே, நீங்கள் அதை மட்டும் பார்த்தாலே போதுமானது. ஓகே, டைரக்ஷன், டிஸ்டன்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, அடுத்து ஜென்ரல் சயின்ஸ். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 10th ஸ்டாண்டர்ட் லெவல் தான். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஓகே, ஸோ இந்த 3ல இருந்துமே வந்து உங்களுக்கு கொஷின் வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவல் தான். அதுக்காக ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினச்சிடாதீங்க. உங்களுக்கு வந்து இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருக்கிற மாதிரி கேட்பாங்க. ஓகே, நீங்கள் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருக்கணும். இதில் வந்து ப்ராப்ளமேட்டிக் கொஷின்ஸ் இருக்கும், ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். ஸோ நல்லா படிச்சிருந்தா மட்டும்தான் உங்களால் வந்து இதில் நல்ல மார்க் எடுக்க முடியும். ஸோ சயின்ஸை நீங்கள் லைட்டாக எடுத்துக்காதீங்க. பர்டிகுலராக எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட், எஸ்எஸ்சிக்கு நீங்கள் சயின்ஸ் படிச்சிருக்கவே மாட்டீங்க, செலெக்ஷன் ஆயிடலாம். ஆனால் இதில் செலெக்ஷன் ஆகணும் அப்படின்னா சயின்ஸு தான் அந்த டிசைடிங் பாயிண்ட்டே. ஓகே, ஏன்னா எல்லாருமே மேத்ஸ், ரீசனிங்லாம் நல்லா பண்ணிடுவாங்க. ஜிகே இதில் ஓரளவு சிம்பிளாக தான் கேட்பாங்கனால அதுலேயுமே ஓரளவு எல்லாருமே ஈக்குவலாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, சயின்ஸில் யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்க தான் இதில் செலெக்ஷன் ஆவாங்க. ஓகே, மற்றதுலையுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும், பட் சயின்ஸ் தான் இதில் வந்து டிசைடிங் ஃபேக்டர். ஓகே, அதனால் இதை நீங்கள் வந்து விட்டுறக்கூடாது. அடுத்து ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வந்து உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜிகேவும் கரண்ட் அஃபேர்ஸ் தான் இருக்கும். அது போக ஹிஸ்ட்ரி, பாலிட்டியும் வரும், பட் அதெல்லாம் கம்மியாக தான் இருக்கும். ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நீங்கள் இதில் படித்தா கூட போதும். ஆனால் மேத்ஸு, ரீசனிங், சயின்ஸில் நீங்கள் எல்லாத்தையுமே படிச்சிடணும். ஓகே, எதையுமே விடக்கூடாது, எல்லாத்தையுமே படிச்சிடணும். ஜிகேவை பொறுத்த வரைக்கும், ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிக் ஜிகேவும் கரண்ட் அஃபேர்ஸும் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜாகிரஃபி எல்லாமே படிச்சுக்கோங்க. ஓகே, எல்லாமே நம்ம கோர்ஸில் இருக்குது, அதை மட்டும் படித்தாலே போதுமானது. கோர்ஸ் வந்து எந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் தான் ஜாயின் பண்ணணும். ஆல் இன் ஒன் கோர்ஸ்க்கான ஃபீஸ் 1499. 1 டைம் பே பண்ணிங்க அப்படின்னா 3 years வேலிடிட்டி உண்டு. ஓகே, இதில் வந்து 35க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகே, எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் இருக்கும், ரயில்வே இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் இருக்கும். நான் டெக்னிக்கல் சொல்கிறேன், டெக்னிக்கல் இருக்காது. ஓகே, அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ், அக்னிவீர், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் கார்டு, அந்த மாதிரி நிறைய எக்ஸாமுக்கான சிலபஸ் இந்த ஒரே கோர்ஸில் இருக்குது. ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் வந்து எல்லா எக்ஸாமுக்கும் இதை படிச்சுக்கலாம். ஓகே, 3 வருஷம், அதனால தான் நான் வேலிடிட்டி கொடுத்துருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் புக் வேணும் அப்படின்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம வந்து 2 புக்கு கொடுத்துருக்கோம். இது ரயில்வே எக்ஸாமுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பர்டிகுலராக ஸ்ட்ராட்டஜிக்கே புக். ஓகே, ஸ்ட்ராட்டஜிக்கே புக் வந்து பார்த்தீங்கன்னா 410 ரூபா. அதில் ஸ்ட்ராட்டஜிக்கில் எல்லா டாப்பிக்குமே கவர் ஆகும். இது தமிழில் மட்டும்தான் இருக்கும். ஓகே, பிரிண்டட் காப்பியை உங்களோட அட்ரஸ்க்கு நாங்கள் அனுப்பிச்சி வச்சுருவோம். ஓகே, அதே மாதிரி ஜிகே புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் இந்த 4 சப்ஜெக்ட் வந்து கவர் ஆகும். தியரியாக தான் இருக்கும், உங்களுக்கு 1 word கொஸ்டின் மாதிரிலாம் இருக்காது. இது 550 ரூபா. ஓகே, புக் வேணும்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கிக்குவாங்க, இங்கிலீஷில் கிடையாது. ஓகே, ஏன்னா இங்கிலீஷில் நிறையா இருக்குது, லூஸ் அண்ட் அரிகண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தமிழில் யாருமே கொடுக்கல, ஸோ நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் வேணும்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா கோர்ஸில் இருக்கக்கூடிய வீடியோஸ் பார்த்தாலே போதும். கோர்ஸ்லேயே பர்ஃபெக்டாக தான் டீச் பண்ணியிருப்போம். ஒரு சிலர் நிறையா வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா புக் வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு ஜாயின் அவர் கோர்சஸ்ன்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து அதில் சொல்கிற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். புக்குமே வந்து புக்ஸ்னு சொல்லி தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும் நம்ம கோர்ஸில், அதில் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். சிம்பிள் தான். நீங்கள் அந்த வீடியோ கூட பார்க்க வேண்டாம். ப்ளே ஸ்டோரில் போய் சந்துரு மேத்ஸ் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். சந்துரு மேத்ஸ்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம ஆப் வரும். அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள், லாகின் பண்ணுங்கள். அதில்
பெய்டு கிளாஸஸில் போய் ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஓப்பன் பண்ணி பே பண்ணிங்கன்னா அடுத்த செகண்டே உங்களுக்கு கோர்ஸ் ஆக்டிவேட் ஆயிடும். ஓகே, டேரெக்டாக நீங்கள் அதிலே பே பண்ணிக்கலாம். இதில் 3000க்கு அதிகமான வீடியோஸ் PDF ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 1000க்கு அதிகமான ப்ராக்டிஸ் டெஸ்ட்டும் கொடுத்துருக்கோம். சப்ஜெக்ட் வைஸ் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டும் கொடுத்துருக்கோம். 1500க்கு மேலே செலெக்ஷனும் கொடுத்துருக்கோம். செலெக்ஷன் ஆனவங்களுக்கான ப்ரூஃப் கேட்டிங்கன்னா இந்த யூடியூப் சேனல்லையே போஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் இப்போ கூட நிறையா போஸ்ட் வந்து போட்டுட்டு தான் இருக்கும். நிறையா போட்டிருக்கோம், வருஷக்கணக்காக போட்டிருக்கோம். ஓகே, நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். பார்க்குறதுக்கு உங்களுக்கு டைம் இருந்தால் பாருங்கள். ஓகே, அந்த அளவுக்கு அதிகமாக அதில் வந்து இருக்கும், ரிசல்ட்டோட ப்ரூஃப் இருக்கும். ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து இதில் எல்லா கிளாஸுமே தமிழ்லையும் டீச் பண்ணியிருக்கோம். அதில் கண்டென்ட் வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்கும். அதாவது உள்ளே இருக்கக்கூடிய PDF தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்கும். எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லாகவே தமிழில் மட்டும்தான் இருக்கும். பேசிக்கில் இருந்தால் டீச் பண்ணியிருப்போம். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எக்ஸாமில் எந்த லெவலில் கேட்பாலும் அந்த அளவுக்கு டீச் பண்ணியிருப்போம். ஜாயின் பண்ணுறதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் கரண்ட் அஃபேர்ஸும் கொடுக்குறோம். ஓகே, அது முக்கியமான அப்டேட். மந்த்லி கரண்ட் அஃபேருமே வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் இதை மட்டும் பார்த்தா போதும், வேறு எங்கேயும் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டரில் RRB குரூப் டி அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர். ஓகே, மற்றதுக்கும் கொடுத்துருக்கேன். நீங்கள் குரூப் டி படிக்கிறீங்கன்னா அந்த குரூப் டி ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். 107 வீடியோ தான் கிடையாது, உள்ளே நிறையா இருக்கும். உள்ள நான் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பேன், அந்த ஃபோல்டரில் பாருங்கள் அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக ஒரு 700-800 வீடியோக்கு மேலே நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதில் இந்த 120 டே ஸ்ட்ராட்டஜிக்கான டைம் டேபிளோட PDF கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிரிண்ட் அவுட் எடுக்கனாலும் எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து மேத்ஸுக்கு, ரீசனிங்க்கு, ஜிகேக்கு வந்து தனித்தனி ஃபோல்டர் இருக்கும். ஜிகேக்குள்ளேயே வந்து உங்களுக்கு சயின்ஸுமே வந்துடும். ஓகே, ஸோ இந்த ஃபோல்டர் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ கட் ஆஃப் எவ்வளோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 2024 நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, அதுக்கு இப்போ தான் எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால் அதோட கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படிங்கிற நம்ம இப்போதைக்கு சொல்ல முடியாது. பட் 2018 வேகன்சி ரொம்பவே அதிகம். ஓகே, நிறைய பேர் அப்ளையும் பண்ணியிருந்தாங்க. அதில் இவ்வளோ கட் ஆஃப் இருந்திருக்கு. இந்த வருஷம் அவ்வளோ வேகன்சி கிடையாது, காம்படிஷனும் அதிகமாக இருக்குது. அப்படின்னால கட் ஆஃப் அதிகமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த மார்க்குக்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா உங்களால் போஸ்டிங் வாங்க முடியும். நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும். ஓகே, URனா 85க்கு மேலே, OBCனா 82க்கு மேலே, EWCனா 80க்கு மேலே, SC/STனா 75க்கு மேலே, அடுத்ததாக PWDனா 65க்கு மேலே. இது வந்து உங்களோட டார்கெட்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலுமே 90க்கு மேலே எடுக்கிற மாதிரி டார்கெட் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்ததாக ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். நீங்கள் கட் ஆஃப் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஃபிசிக்கல் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து 35 கிலோ வெயிட் ஒரு சாண்ட் பேக்கை தூக்கிக்கிட்டு நீங்கள் 100 மீட்டர் ஓடுற மாதிரி இருக்கும். 2 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. ஓகே, அது கீழே போட்டுறக்கூடாது. கீழே போடாமல் 2 நிமிஷத்துக்குள்ள 100 மீட்டர் வந்து 35 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு நீங்கள் வந்து போகணும். நடந்து போனால் கூட போயிடலாம், பட் வேகமாக நடந்து போகணும். ஓகே, அதுக்கப்புறம் ரன்னிங் உண்டு. ரன்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 1000 மீட்டர், அதாவது 1 கிலோமீட்டர் ரன்னிங். அதுக்கு வந்து 4 நிமிஷம் 15 செகண்ட் டைம் கொடுப்பாங்க. இந்த ரெண்டுல நீங்கள் பாஸ் ஆகணும், இதுக்கு மார்க்லாம் கிடையாது. ஓகே, அடுத்ததா ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து 20 கிலோ வெயிட். ஓகே, 20 கிலோ வெயிட்டை தூக்கிக்கிட்டு 100 மீட்டர் போகணும். அதுக்குமே 2 நிமிஷம் தான் டைம் கொடுப்பாங்க. அவங்களுக்குமே வந்து 1 கிலோமீட்டர் ரன்னிங் தான், பட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் 40 செகண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, அடுத்ததாக PW கேண்டிடேட்டுக்கு இதில் வந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் கிடையாது, மெடிக்கலில் குவாலிஃபை ஆனால் போதுமானது. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து UR, EWS, OBC இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய மேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 500 ரூபா பே பண்ணணும். அதில் நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 400 ரூபா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. மற்ற கேண்டிடேட்ஸ், ஃபீமேல் கேண்டிடேட், SC/ST கேண்டிடேட்ஸ், அடுத்ததாக PW கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்து 250 ரூபா பே பண்ணணும். அந்த 250 ரூபாயுமே நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, எக்ஸாம் எழுதணும், எக்ஸாமே எழுதலைன்னா ரீஃபண்டும் வராது. புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். அடுத்து வந்து இப்போ டார்கெட் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா 90க்கு மேலே டார்கெட் வைக்கணும், எந்த கேட்டகரியாக இருந்தாலும். ஓகே, மேத்ஸில் 25 out of 25 டார்கெட் வைக்கணும், இதை அச்சீவ் பண்ண முடியும். ரீசனிங்லையுமே 30 out of 30 அச்சீவ் பண்ண முடியும். ஜிகேல கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, 15 மார்க் எடுத்தால் போதும். சயின்ஸ்லேயுமே 20க்கு மேலே, ஆனால் சயின்ஸ்லேயுமே நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்க முடியும் நம்ம கோர்ஸில் கொடுக்குற கண்டென்ட்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா. ஓகே, ஸோ 90க்கு மேலே எடுத்திங்கன்னா போஸ்டிங் கன்ஃபார்ம். ஓகே, சேஃப் ஸ்கோரை விட அதிகமாக தான் சொல்லியிருக்கேன், கன்ஃபார்மாக போஸ்டிங் உங்களுக்கு கிடச்சிரும். இது இப்போ இருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது பாசிபிள் தான். ஓகே, ஒரு நாளைக்கு நீங்கள் 5லேருந்து 6 மணி நேரம் படிக்கிற மாதிரி இருக்கும். ரீசனிங்க்கு 1 மணி நேரம், மேத்ஸுக்கு 1 மணி நேரம். அது போக போக அந்த டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். பட் ஆவரேஜாக பார்த்தா ஒரு நாளைக்கு 5லேருந்து 6 மணி நேரம் படிக்கணும். ஓகே, ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு வீடியோ டெய்லி பார்க்கணும், அதுக்கு 1 மணி நேரம். சயின்ஸுக்கு 2 வீடியோ பார்க்கணும். ஓகே, அதுக்கு வந்து 2 மணி நேரம் ஆகும். ஓகே, அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 1 மணி நேரம். ஸோ 6 to 7 ஹவர்ஸ் நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, மினிமம் 6 to 7 ஹவர்ஸ் வந்து டெய்லி கொடுக்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து இந்த டைம் போஸ்டிங் வாங்க முடியும். அதுக்கு என்னால் வந்து அஷூரன்ஸ் கொடுக்க முடியும். பட் 120 நாள் இதை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ நான் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு டைம் டேபிளில் கொடுத்துருக்க மாட்டேன். அதுக்காக கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரில கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள்
ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ வந்து பார்த்துருங்க. ஓகே, ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துருங்க. கடந்த 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸ், ஓகே, இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். கடந்த 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துருங்க. எக்ஸாம் எந்த மந்த் நடக்குதோ அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர். ஸோ நீங்கள் என்ன பண்ணிடுங்க, 2025 ஜனவரியிலேருந்தே பாருங்கள். ஓகே, அதுதான் உங்களுக்கு சேஃப். நிறையா கொஷின் வந்து வரும், நீங்கள் எல்லா கொஷினையும் அட்டன் பண்ண முடியும். நம்ம கோர்ஸில் பாருங்கள், அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே பிடிஎஃப் கொடுத்துருப்போம். அதுக்கான வீடியோவும் தமிழில் எக்ஸ்ப்ளனேஷனோட நிறையா எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராட்டஜிக் இன்ஃபர்மேஷனோட சேர்த்து வந்து அதில் டீச் பண்ணியிருப்போம். ஓகே, இப்போ டைம் டேபிள் இதுதான். ஓகே, ஸோ டைம் டேபிளில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது வந்து இதில் தெளிவாக கொடுத்துருப்போம். ஓகே, இப்போ டே 1ல் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன், மற்றதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ டே 1ல் ரீசனிங்கில் நம்பர் சீரீஸில் ஒரு வீடியோ பார்க்கணும், மேத்ஸில் பர்சன்டேஜில் ஒரு வீடியோ பார்க்கணும், சயின்ஸில் கெமிஸ்ட்ரியில் 2 வீடியோ பார்க்கணும், ஸ்ட்ராட்டஜிக்கில் டெய்லி ஒரு வீடியோ, இது போக கரண்ட் அஃபேர்ஸில் டெய்லி ஒரு வீடியோ. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. 120 நாள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருப்பேன், அந்த பிடிஎஃப்பும் இருக்குது. ஓகே, 120 நாளுக்கு அப்புறம் ஜிகேல இருக்கக்கூடிய மற்ற டாபிக் நீங்கள் பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். ஓகே, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸ்டாட்டிக் ஜிகே நம்ம 120 வீடியோக்கு மேலே கொடுத்தோம் அப்படின்னா, இப்போதைக்கு ஒரு 70 வீடியோ கிட்ட கொடுத்துருக்கோம், இன்னும் கொடுப்போம். ஸோ கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், மார்க் டெஸ்ட் போடுங்க. டெஸ்ட் போடுறதுக்கு டெஸ்ட் புக்குன்னு ஒரு ஆப் இருக்குது, அது நார்த் இந்தியன் ஆப் தான், பட் அதில் தமிழ்லேயே கூட அவங்களுமே கொஷின் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அந்த ஆப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்டயுமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. 10th படித்தவங்களுக்கு தமிழில் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன். இதுக்கு அவங்க நல்லா படித்தாங்கன்னா அடுத்தடுத்து இன்னும் நிறைய எக்ஸாம்ஸ் வரும், அதுக்குமே அவங்க படிச்சுக்கலாம். ஓகே, அதுக்குமே இதை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படினால கண்டிப்பாக எல்லாரோடையுமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த